குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச சில்லி சப்பாத்தி தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சில்லி சப்பாத்திக்கு நம்ம சாஸ் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இதுக்குன்னு நீங்கள் சப்பாத்தி சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாலும் சரி, இல்லை மிச்சமான சப்பாத்தி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாமா? இதுக்கு கடாயில் முதல்ல 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் சோம்பு, பட்டை, கிராம்பு 2 இது எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லாவே பொரிஞ்சிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் கடுகும், கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கணும். இது கூடவே கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கூட குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம். மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறோம். க்ளோஸ் பண்ணி வச்சாதான் அந்த தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வரும். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்ல சூப்பராக அந்த தக்காளியும் வெந்துடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அடுப்பை நான் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் கொத்தமல்லி புதினாவை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் சேர்க்க போகிறேன். கொத்தமல்லி புதினாலாம் நல்ல ஒரு பொடி அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல மணமாக ருசியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நீங்கள் மிளகாய்த்தூள் எல்லாம் போடணும். இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிச்சது மாதிரி ஆகிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்குங்க. இதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுருங்க. அப்போ தான் சப்பாத்தி வந்து நல்லா பசுமையாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டுட்டு தண்ணி தெளித்து விட்டுட்டு திரும்ப மிச்சம் இருக்கிறது எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி இந்த மாதிரி தெளித்து விட்டுருங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ட்ரையாக இருக்காது. நல்லா சாஃப்டாக அந்த சப்பாத்தி இருக்கும். உங்களுக்கு இந்த சில்லி சப்பாத்தியில் எந்த சாஸுமே தேவைப்படாது. தக்காளி, வெங்காயம்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சாலே போதுங்க. அட்டகாசமான சுவையில் சில்லி சப்பாத்தி சாஸே இல்லாமல் ரெடி பண்ணியாச்சு. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நைட்டே கூட சப்பாத்தி செஞ்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டா கூட காலையில் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லைனா காலையில் சப்பாத்தி செய்கிறீங்க, குருமா வைக்கலாம் டைம் இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். காலையில் சப்பாத்தி செஞ்சு மிஞ்சி போச்சுன்னா ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. சில்லி சப்பாத்தி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.